நல்லா இருக்கீங்களா? இவங்களை நான் அறிமுகப்படுத்துகிறேன். இன்ஸ்பெக்டர் சூர்யா அந்த படத்தில் நல்லா குறுக்க போப்பா, குறுக்க போ. இன்ஸ்பெக்டர் சூர்யா அந்த படத்தில் கதையின் நாயகியாக சோனியா அவர்கள் நடிச்சிருக்காங்க. இதை கொடுத்துருங்க, இதை கொடுத்துருங்க. சோனியா அவர்கள் நடிச்சிருக்காங்க. உண்மையிலேயே உங்களுக்கு 10 பொருத்தமும் பக்காவாக இருக்கீங்க. ஒரு நிகழ்ச்சினாக்க உடனே முன்னாடியே வந்துடக்கூடாது, கொஞ்சம் லேட்டாக தான் வரணும், அப்போ தான் மாசு, புரியுதுங்களா? சில ஆடியோ நிகழ்ச்சிகளுக்கு போகவே கூடாது, புரியுதா? வீட்டிலே இருந்தாலும் ஜப்பானில் ஜாக்கி ஜான் கூட ஷூட்டிங்கு, மலேசியாவில் மைக்கேல் ஜாக்சன் கூட மீட்டிங்கு அப்படின்னு சொல்லி, ஏன்னா இதெல்லாம் பண்ணாதான் பெரிய ஹீரோயின் ஆக முடியும். நான் சும்மா கிண்டலுக்காக சொல்லல, வருத்தப்பட்டு சொல்கிறேன். கூல் சுரேஷ் அப்படின்னு கூப்பிட்டா டக்குன்னு வந்து நிற்பேன். அதனால தான் நான் இப்படி இருக்கிறேன். தட்டுங்க தட்டுங்க, நன்றி. சூர்யா இந்த படத்தில், இன்ஸ்பெக்டர் சூர்யா படத்தில் சோனியா அவர்கள் நடிச்சிருக்கீங்க, உங்களுக்கு வாழ்த்துக்கள். சோனியா சோனியா சொக்க வைக்கும் சோனியா, காதலில் நீ எந்த வகை கூறு. ஓகே ஓகே, வாழ்த்துக்கள். ப்ளீஸ் டேக் யுவர் சீட். உட்கார உட்கார. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? பசியில் சத்தமே காணும். நான் சத்தமாக தான் பேசிகிட்டு இருக்கேன், இங்கே இருந்தால் எந்த சத்தமும் வரல. எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என் பேர் சோனியா. இந்த படத்தில் நான் ஒரு ஹீரோயினாக பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து 2-வே ஸ்டோரி மாதிரி. ஸோ நானும் என்னோடய கேரக்டரை பெஸ்ட்டாக பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு சான்ஸ் கொடுத்த சுரேஷ் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ அவர் எப்போவுமே சொல்லுவார், நான் பல பேர் பார்த்துருக்கோம், பட் எங்களுக்கு யாருமே சாட்டிஸ்ஃபை ஆகலை, பட் பண்ணதுக்கப்புறம் உங்களவுக்கு யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு சொல்லுவார். ஸோ அதை நான் காப்பாற்றிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ நான் அதை கரெக்டாக பண்ணியிருக்கேனா இல்லையான்னு தேட்டரில் நீங்களும் பார்த்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். இந்த சப்போர்ட்டை எப்போவுமே கொடுக்கணும் எங்களுக்காக, எங்களுக்கும் எங்கள் டீமுக்கும் எப்போவுமே உங்களோட சப்போர்ட் தேவை. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா, என்னுடைய நண்பர் நன்னாரி வினோத், சுரேஷ் பாபு 2 பேரும் ஒரு 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 3-4 மாதத்துக்கு முன்னே வந்தாங்க. வந்துட்டு சார் ஒரு படம் பண்ண போகிறான், நீங்கள் கொஞ்சம் உதவி பண்ணுங்கன்னாரு. என்னால் எந்த உதவி இப்போ பண்ண முடியாது, பண்ணல. இல்லை ஒரு சின்ன ஒரு உதவி பண்ணுங்க சார், நாங்கள் சின்னதாக தான் எடுக்கிறோம் அப்படின்னாங்க. சரிப்பா, உங்களுக்காக நான் நட்புக்காக பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். பார்த்தா அவங்க என்கிட்ட சொன்னது பார்த்தீங்கன்னா, ஒரு 10 நாளில் படத்தை எடுத்து முடிச்சிடும். அப்படி 10 நாளில் எப்படி எடுப்பீங்க படத்தை, எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னேன். அப்புறமா பார்த்தா திடீர்னு பார்த்தா எங்கேருந்தோ வந்தாலும் ஒரு தலைவர் வந்தார் உள்ள. பார்த்தா அவர் பிரம்மாண்டமாக பயங்கரமாக பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. காலையில் பார்த்தா பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் கூட்டு வந்து நிறுத்துறாரு. என்ன பண்ண, நான் வந்தேன் சார், படம் பார்க்க வந்தேன், பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனால் கதை வந்து அருமையான கதை. பார்த்தா அவருக்கு நைட்டுக்கு பேசிக்கிட்டே இருப்பார். காலையில் பார்த்தா ஒரு ஆர்டிஸ்ட் வந்து நிற்பாங்க. எப்படி சார் நீங்கள் மட்டும் ஆர்டிஸ்ட்டை பிடிக்கிறீங்கன்னா, தெரில சார், நாங்கள் கூட்டு வந்தது பேசி கரெக்ட் பண்ணி கூட்டு வந்துட்டேன் சார் அப்படின்னுவார். அந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டத்துக்கு 2 பேர் திடீர்னு வந்துட்டாங்க, உள்ளே வந்துட்டாங்க. நான் இவங்களை உண்மையிலே வந்து எப்படி இவங்க வந்து எடுப்பாங்களான்னு ஒரு டவுட்டில் தான் இருந்தேன். ஆனால் பார்த்தா அவர் சார் வடிவேல் சார் இவங்க 2 பேர் வந்த பின்னாடி அந்த படமே ஒரு பிரம்மாண்டமாகி கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 60 நாள் ஷூட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஒரு திடீர்னு பார்த்தா ஒரு கேரவன் 5 கேரவன் வருது, ஒரு பெரிய சாங்கு, ஒரு பெரிய ஒரு சிங்கரை வச்சு பிரம்மாண்டம். எனக்கே ஆச்சரியமாக போயிடுச்சு, இந்த பசங்களை அப்படி பண்ணாங்கன்னு. அந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமாக நல்ல கதை. உண்மையிலே சொன்னால் சுரேஷ் பாபு நல்ல ஒரு கதை. இதெல்லாம் வந்து பெரிய ஆர்டிஸ்ட் பண்ணால் வேறு லெவலில் கண்டிப்பாக வந்து இருக்கும். அந்த மாதிரி ஒரு நல்ல கதையை பண்ணியிருக்காரு. ரொம்ப ஒரு பிரமாதமான ஒரு கான்செப்ட், இது வரைக்கும் யாருமே சொல்லலை. அப்படி ஒரு படத்தை நல்ல ஒரு ப்ரொடியூசர் கிடச்சி இன்றைக்கி இந்த நிலைமை கொண்டு வந்துருக்காங்க. இந்த படம் சிறப்பாக நல்ல முறையில் மிகப்பெரிய வெற்றி அடையணும் வாழ்த்துக்கிறேன், வணங்குகிறேன். நன்றி, வணக்கம். சரிங்க சார். இங்கே வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், திரை சார்ந்த நடிகர் நடிகைகள் அனைவருக்கும் என் முதல் வணக்கத்தை தெரிவித்துக்கிறேன். இது என்னுடைய முதல் மேடை. எல்லாரும் சொல்கிற மாதிரி நான் கொஞ்சம் வளர்னாலும் மன்னிச்சிக்குங்க. எனக்கு இந்த திரைப்படத்தில் பாடல் எழுத வாய்ப்பு அளித்த திரு வடிவேலன் சார், மக்கள் ராஜ்யம் கட்சி தலைவர் சிவசாமி சார், இந்த படத்தின் நடிகர், கதாநாயகன், இயக்குனர் திரு சுரேஷ் பாபு சார், எங்களுடைய மேலாளர்
நன்னாரி வினோத் சார், நடிகர் சிங்கராஜ் சார், ஹீரோயினி மேம் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இந்த இடத்த வாய்ப்பு கொடுத்த இவங்க எல்லாருக்கும் கரெக்டாக நான் வேலை பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன். அடுத்து மகாலிங்கம் சார் தான் இந்த பாடலை பாடியிருக்காரு. அவர் வந்திருக்க போர்ஷன் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. அடுத்து இந்த திரைப்படத்தை அனைவரும் பார்த்து பெரிய அளவில் வெற்றி பெற செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வந்திருக்கிற அனைவருக்கும் வணக்கங்க. ஊடக நண்பர், பத்திரிகையாளர் அனைவருக்கும் வணக்கம். இதில் நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டராக நடிச்சிருக்கேங்க. மூர்த்தி இன்ஸ்பெக்டராக நடிச்சிருக்கேன். நான் சினிமாவை பார்த்தது மட்டும்தான் உண்டு, எப்போயோ ஒரு டைம் பார்த்தது தான் உண்டு. ஆனால் இப்போ நடிச்சிருக்கேன்னா அது என்னுடைய மாமா பொதுச் செயலாளர் அவர்களாலும் எனது அண்ணன் தலைவர் PR சிவசாமி ஐயா அவர்களாலும் தான் நான் இந்த படத்தில் நடிச்சிருக்கேன். நாங்கள் தருமபுரியில் இருக்கோம். ஒரு மாநாடு வேலையாக தருமபுரி போயிருந்தோம். அப்போ இந்த மாதிரி சுரேஷ் பாபு வந்து சொல்கிறாரு ஒரு படம் எடுக்கணும்னு, நாம் போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்கிறாரு தலைவர். சரிங்க நான் போகலாம் அப்படின்னு சொல்கிறேன். சும்மா வேடிக்கை பார்க்க தான் வந்தோம். வேடிக்கை பார்க்க வந்தவன் என்னை நடிக்க வச்சிட்டாரு. இந்த படத்தையே இந்த அளவுக்கு ப்ரொடியூசராக இல்லைனாலும் ப்ரொடியூசர் அளவுக்கு இருந்து இந்த படத்தை வெற்றிகரமாக எடுத்துகிட்டு வந்திருக்காருன்னா எங்கள் அண்ணன் PR சிவசாமி அவர்கள் தான். இந்த படம் வந்து வேற லெவலில் இருக்கும். நான் வந்து என்னுடைய கேரக்டர் பின்னாடி பாருங்க, கட்டு போட்டுக்கிட்டு இருக்கேன் பாருங்க, அது நான் தான். அதனால இந்த படம் பாருங்க, நல்லா சிறப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். குறிப்பாக நான் வந்துட்டு முதல்ல இந்த மாதிரி ஒரு சினிமா மேடையில் வந்துட்டு நான் முதல்ல பேசுறதுக்கான முதல் வாய்ப்பு இதுதான். எனக்கு முதல் மேடை. அது என்னுடைய குருநாதர் கூட சொல்லலாம். நடராஜ் சார் வந்துட்டு என்னுடைய சினிமா குருநாதர்னு அவர் தான். ஸோ அவருக்கு முதல்ல நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். குறிப்பாக அந்த படத்துடைய தயாரிப்பாளர்கள், நடிகர்கள், நடிகை ஐயா சிங்கராஜ் ஐயா, இன்னும் இங்கே கூடியிருக்கிற சக துணை நடிகர்கள், எல்லா ஆர்டிஸ்டுக்குமே வந்துட்டு இந்த நேரத்தில் வந்துட்டு வணக்கம் தெரிவிச்சிருக்கிறேன். என் பேர் முத்து, நான் பாண்டிச்சேரியில் வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் இந்த படத்தில் வந்துட்டு ஒரு 3-4 இடங்களில் வந்துட்டு எனக்கு ஒரு சின்ன வாய்ப்பு கொடுத்த சுரேஷ் பாபு அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சிருக்கிறேன். நான் வந்துட்டு ஒரு 3 நாள் வந்துட்டு இந்த படக்குழுவினோட நான் வந்து பயணிச்சிருக்கிறேன். நல்ல ஒரு இயற்கையான சூழலில், குறிப்பாக சொல்ல போனால் இன்னைக்கிற காலகட்டங்களில் இந்த படத்தில் முக்கியமான ஒரு விஷயத்தை வந்துட்டு எடுத்து சொல்லியிருக்காங்க. சனாதன தர்மம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆன்மீகத்தை வந்துட்டு அருமையான முறையில் ஒரு பச்சையம்மனுடைய அம்மனை வந்து இன்னைக்கு வந்துட்டு உயர்த்தி பேசக்கூடிய அளவு உலகளாவிய அளவில் கொண்டு போயிட்டு ரீச் பண்ணி, இது சாதாரண ஒரு விஷயம் கிடையாதுங்க. அந்த பேனரை பார்த்தீங்கன்னா தெரியும், கீழே வந்து பச்சையம்மன், மேலே அண்ணாமலையார். இந்த ரெண்டுமே இதுவே வந்து இந்த படத்துக்கு வெற்றிக்கான ஒரு அறிகுறி அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு இயற்கையான சூழல் எடுத்துருக்காங்க. இந்த படம் வெற்றி பெறணும். நீங்கள் எல்லாரும் வந்து இந்த படத்துக்கு வந்துட்டு உறுதுணையாக இருந்து, அதாவது யூடியூபர்ஸு, மீடியா நண்பர்கள் அனைவருமே இந்த படத்தை வெற்றி பெற செய்யறதுக்கான உறுதுணையாக நீங்கள் எல்லாருமே இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த படம் வெற்றி பெற தயாரிப்பாளர்கள் மற்றும் 2 கதாநாயகர்கள் அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். இந்த அருமையான மாலைன்னு தான் சொல்லணும். மாலை ஆயிடுச்சு இல்லை, பிஎம்னாலே மாலை தானே. இல்லை பிஎம்னா மாலையா இல்லை காலையா, அதை மட்டும் சொல்லுங்க. சரி, இல்லை ஜஸ்ட் ஃபார் ஃபன். இந்த இனிய மதிய வேளையிலே வருகை புரிந்துள்ள பத்திரிகை, ஊடக நண்பர்கள், சமூக வலைத்தள நண்பர்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள், திரைத்துறை சார்ந்த அத்தனை கலைஞர்களையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இந்த திரைப்படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர், டைட்டில் வெளியீட்டு விழாவிற்கு தயாரிப்பாளராக வந்து எங்களுக்கு உதவிக்கரம் நீட்டிய டாக்டர் வடிவேலன் PJ ஐயா அவர்களை படக்குழு சார்பாக வருக என வரவேற்கிறோம். மற்றும் இந்த திரைப்படத்தில் நடித்த அத்தனை நடிகர்களுக்கும்,
எல்லாருடைய பேரையும் தனித்தனியாக சொல்ல முடியாது, எல்லாமே எங்கள் இதயத்தில் இருக்கீங்க. அதே மாதிரி எங்கள் படத்துக்கு தயாரிப்பு உதவி செய்த அத்தனை நல்வுள்ளங்களுக்கும் மீண்டும் ஒரு நன்றி தெரிவித்துக் கொண்டு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சுக்கலான்னு பார்க்குறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா நடிகர் கம் மேலாளர், இந்த படத்தில் வந்து மேனேஜராக ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் இப்போ இந்த படத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய முடி வந்து ரொம்ப கருப்பாக இருந்தது. என் நண்பன் இயக்குனர் சுரேஷ் பாபு வந்து என்னுடைய முடியெல்லாம் வெள்ளையாக்கிட்டாரு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே கேட்குறாங்க, என்ன சார் இப்படி ஆயிருக்கு அப்படின்ட்டு. இது வந்து என்னென்னா உழைப்பு தான், கடமை செய் பலனை எதிர்பாராதுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து உழைச்சோம். இது வந்து ஒரு சிம்பிளாக தான் இந்த படத்தை வந்து நாங்கள் ஆரம்பித்தோம் க்ரௌட் ஃபண்டிங்கில். ஆனால் இன்றைக்கி எங்களுடைய உழைப்பை பார்த்துட்டு ஐயா சிவசாமி ஐயாவும் வடிவேலன் பிஜே சாரும் எங்களுக்கு வந்து உதவிக்காரம் நீட்டி இந்த படத்தை வந்து எங்கேயோ கொண்டு வந்து இன்றைக்கி நிறுத்தியிருக்காங்க. இந்த படம் இன்னும் இது மட்டும் இல்லை, மாபெரும் வெற்றி திரைப்படமாக உருவாகும் என்பது எந்த ஐயமும் இல்லை. நன்றி, வணக்கம். எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய விளம்பரங்களை தேடி தருபவர் நம்முடைய கூல் சுரேஷ் அவர்கள், நம்மளுடைய கண்டென்ட் கிங் அவர். இப்போது முதல் பார்வை வெளியிடப்படுகிறது. கூல் சுரேஷ் அவர்கள் முதல் பார்வையை வெளியிட படக்குழுவினர் பெற்றுக்கொள்கிறார்கள்.